அப்படி சொல்லாத கண்ணா. அதனால போயிட்டு வரேன். சொல்லாத கண்ணா. ஏன்னா நேக்கு 2 முடிச்சு போட்டேல, 3வது முடிச்சு நேக்கு யாருனா போடுவா? என் தம்பி போடுவான். தம்பி போடுவானா? ஆமா. நல்லா மணக்கும் பாரு குடும்பம். சரி. நீ எல்லாம் இருக்கணுமா உலகத்துல? என்ன நான் என்ன சொன்னேன்? அவர் 2 முடிச்சு போட்டிருக்காரு, 3வது முடிச்சு யாரு போடணும்? உன் தம்பி போடுவான். நான் போட்டானே, என் தம்பி போட்டானே. அதான் ஒரு முடிச்சு என் தம்பி போட்டு போறான். நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். சரியான கலகம். சரி. ஏன்னா நேக்கு 2 முடிச்சு போட்டேனே, 3வது முடிச்சு நேக்கு யாருனா போடுவா? நான் ஜோசியம் சொல்லிட்டு வந்து போடுறேன். ஏட்டி கல்யாணி, அம்மா ஐயரே ஆத்துல போறாரா, ஆச்சி என் குடும்பி போகுதுன்னு இருந்து வருத்தப்பட்டாளா? இது ஒரு கவலையா? நம்ம வீட்டுல இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க பிள்ளைங்க தான் அந்த கடமையை செய்வாங்க. வாரிசுகள் கடமை செய்யும். ஆனா பிராமணர் வீட்டுல, அந்தனர் வீட்டுல அப்படி கிடையாது. என்ன ஆகும்? ஐயர் போயிட்டாருன்னு ஆச்சிக்கு தான் மொட்டை அடிச்சு வெள்ள மாத்தி எல்லாமே செய்வாங்க. அதாவது கட்ட முடி இருக்கவா வருத்தப்பட மாட்டா. நீள முடி இருக்க ஆச்சிக்கு என்னமா வருத்தம் இருக்கும்? அப்பா எப்படி வளர்த்தேன் இந்த முடிவானால இந்த முடிவம் போவ என் முடியும் போச்சேன்னு ஆச்சி இருந்து வருத்தப்படுவானா? சில ஆச்சி வருத்தப்படுவாங்க. அதைத்தான் சொன்னாரு. என்ன? ஐயரே ஆத்துல போறாரு, ஆச்சியும் குடுமி போகுதுன்னு வருத்தப்பட்டியே. அதானே நான் போறேன்டி. எண்ணி 8 நாளைக்குள்ள நான் திரும்பி வரலன்னு சொன்னா நீ வெள்ள உடுத்திக்கம்மா, வெள்ள உடுத்திக்கம்மா, வீட்டுக்குள்ள இருந்துக்கம்மா, முக்காடு போட்டுக்கம்மா, மூளையவும் காத்துக்கம்மா, தலைய மட்டும் அடிச்சுக்கம்மா, தலைய மட்டும் அடிச்சுக்கம்மா, தாலிய கலத்திக்கம்மா, தாலிய கலத்திக்கம்மா. ஏ காசி பாப்பா சொன்னவோ கல்யாணி ஆச்சியாமா. ஏனாங்க வாங்க, நீங்க வருத்தப்படாதீங்க. சூரியன் உதிப்பது பொய்யானா நீங்க சோசியம் சொல்வது பொய்யாகட்டும். சந்திரன் உதிப்பது பொய்யானா உங்க சாதகம் சொல்லுவதும் பொய்யா போகட்டும். திடமா போயிட்டு வாங்க. நீங்க சொல்லுவது கண்டிப்பா நடக்கும். நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். இதுவரைக்கும் ஜோசியம் சொன்னது எந்த ஜோசியம் பெயில் ஆயிருக்கு? இதுவரைக்கும் தவறா போனது இல்ல கிடையாது அப்படின்னு வார்த்தையை சொல்லி வழி அனுப்பி வச்சா ஆளு மனம் கலங்கி நிக்காங்கன்னா நான் இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும். நான் இருக்கேன், நம்ம பாத்துக்கிடுவோம் அப்படின்னு நல்ல வார்த்தையை சொல்லணும். அவங்க இருக்க இடஞ்சல்ல கூட கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி விட்டா எண்ணியும் என்னன்னு கை காலெல்லாம் நனைஞ்சிரும். தெருவுல வந்தா நிக்கும் பிறகு கொட்டிரும். ஒரு ஆளு வந்து ஒரு மனம் கலங்கி நிக்கிறாங்கன்னா நீ கவலைப்படாத, எதுவும் ஆகாது. இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா? நான் இருக்கேன் உனக்கு. அவங்க செய்வாங்கன்னு சொல்லி நமக்கு எந்த நன்மையும் செய்வாங்கன்னு சொல்லி அந்த வார்த்தை இல்ல. நமக்காக ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லித்தான் அந்த வார்த்தையை தேடுவாங்க. கண்டிப்பா. அதனால திடமா பேசணும். அதனால கல்யாணம் ஆச்சு, நீங்க போயிட்டு வாங்க ஐயா. நீங்க சொல்வது கண்டிப்பா உண்மையா இருக்கும். நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன்னு வழி அனுப்பி வைத்தேன். காசி பாப்பானாகப்பட்டவரு அந்த கம்சனுடைய அரண்மனைக்கு வந்து கொண்டாங்க தேவகி சாதகத்தை. தேவகி சாதகத்தை தெளிவாக பார்த்தார். ஏ கம்சராஜா, மாப்பிள்ளை இல்லன்னு எவமையா சொன்னா? உங்க தங்க தேவைக்கு என்ன 8 நாளைக்குள்ள மாப்பிள்ளை வருவாரு. ஏ பாப்பா போய் சொல்லி இவன் பணம் வேங்க பாப்பா. வந்தவன் அத்தனை பேரும் இல்லன்னு போயிட்டான். உனக்கு மட்டும் மாப்பிள்ளை எங்க இருந்தியா வாரான் அப்படின்னு உடனே மாப்பிள்ளை வாரது வரைக்கும் இவரை சும்மா விடாதாங்க. காசி பாப்பானை கொண்டு கல்லறையில அடைச்சு பச்சை தண்ணி கூடாம பல்லு உணராம அப்படியே கொண்டு போட சொன்னான். அப்போ எதற்கு இல்ல என்ன தெரியுது? தவறாகவே இருந்தாலும் அதிக பேர் சொல்லுகிறது அந்த இடத்துல உண்மையாகுது. உண்மையாகவே இருந்தாலும் ஒருவன் சொன்னா அது பொய்யாகுது. அதான் உலக இயற்கை. ஆனாலும் மனிதன் சிந்திச்சு பார்க்கணும். 10 பேர் சேர்ந்து தவறை உண்மைன்னு சொன்னா அதான் நிஜமாகுது. உண்மையை ஒருவே தவறா சொன்னாலும் அதான் சரியா போச்சு. அதனால இந்த காசி பாப்பானை பிடித்து கல்லறைக்குள் அடைத்தார்கள். ஆனா 8வது நாளாச்சு மாப்பிள்ளை வாராரு. மாப்பிள்ளை எங்க இருக்கிறார்? வாராரு வாராரு மாப்பிள்ளை வடக்கிருந்து வாராரு. சூரநாடு தன்னாடி, சூரநாடு தன்னாடி, சூரராஜே சூராவல்லி அவர்கள் 2 பேர்களுக்கு அங்கே அவதரித்த திருமகன் அவன் பெயர் வாசுதேவன். சூரநாட்டிலே சூரராஜனுக்கும் சூராவல்லிக்கும் பிறந்த திருமகன் அவன்
வாசுதேவன் ஆமா அவன் என்னைக்கு தாயின் வயிற்றிலே சனித்தானோ ஆமையா அன்றைக்கே தந்தையை சாப்பிட்டான். ஆமா அவன் பிறந்த 6 மாதமாச்சு. ஆச்சி பெற்ற தாயவும் சாப்பிட்டான். ஆமா அவளும் போய் சேர்ந்துட்டா. ஐயோ எடுத்து வளர்த்தா சின்ன பேத்தியா காட்டியா 5 வயசாச்சு. ஆமா பாரு எடுத்து வாசுதேவம்னு பேரை கொடுத்து பிள்ளைய பள்ளிக்கூடம் தான் சேர்க்கணும்னு நினைச்சா. சரி அந்த அம்மாளும் போய் சேர்ந்துட்டா. ஆமா இனி நம்ம இருக்க கூடாதுன்னு கடற்கரைக்கு வந்தா இந்த வாசுதேவன். சரிதான் கடற்கரையிலே கடலரசனும் கடல் ராணியும் வாழ்ந்து வருகிறார்கள். வருகின்றார் அவங்களுக்கு 12 வருடமா பிள்ளையே இல்ல. இல்ல வாசுதேவனை எடுத்து வளர்த்து தம் பிள்ளைக்கு பிள்ளையா வைத்திருந்தார்கள். ஆமா 21 வயதாச்சு. சரி பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் முடிக்கணும். அந்த அம்மா சோத்த பொங்குனா ஆமா ஒரு வா சாப்பிட்டா சரி படக்குன்னு உயிர் போச்சு. என்ன மாதிரி எல்லாம் மூச்சு அடங்கி போச்சு மூச்சு அடங்கி பார்த்தார் கடலரசன். அடே வாசுதேவா வாசுதேவா நீ சனித்த போது உன் தந்தை மாண்டு போனார். ஆமா நீ பிறந்த போது உன் தாயார் மாண்டு போனார். ஆமா எடுத்து வளர்த்த பாட்டியை ஊத்துன்னுட்ட. கிளவியும் போயிட்டா இன்னைக்கு நானே உன் கூட என்ன வைத்திருந்தேனடா. ஆமா என்ன கட்டி வந்த மனைவியவும் கொன்னுட்ட. ஆமையா இனி இருந்தா என் உயிருக்கு ஆபத்து வந்து சேரும். சேருமல்டி வீட்டை விட்டு நீ வெளியே போ. ஓடி போ அரண்மனையை விட்டு வெளியிறக்கினார்கள். சரி தாத்தா வாசுதேவன் என்ன செய்கிற இனி நம்ம யாரு கூப்பிட்டாலும் போக கூடாது. கூடாது நான் பிறந்ததே தவறு. தவறு நானும் இருந்தால் இறப்போம் ஐயோ. நான் இறந்து போனா குற்றம் இல்லை. நான் வாழ்ந்தா இறப்போம் ஐயோ. நான் வாழ்ந்தாலும் குற்றம் இல்லை. நான் இருக்க மாட்டேன் உலகத்தில் என்று சொல்லி வாசுதேவன் எங்கே எங்க வாராரானா. அக்கம் இல்ல பக்கம் இல்ல. என்ன ஆதரிக்க ஒருவர் இல்ல. தங்க இடமும் இல்ல. எனக்கு தாமதிக்க பூமி இல்ல. எனக்கு தாயும் இல்ல தகப்பன் இல்லை. தற்காக்க ஒருவர் இல்லை. என் ஆக்கத்தான் புடுங்கிடணும். நான் அஞ்சரைச்சு தின்னிடணும். இந்த நல் உயிரை வாய்த்திடணும். நான் இருந்தா இழப்பும் இறந்து போனாலும் குற்றமில்லை. ஆமா வாழ்ந்தா இழப்பும் நாம் ஆண்டாலும் குற்றமில்லையே. இல்லையே எனக்கு அக்கம் இல்ல பக்கம் இல்ல. ஆதரிக்க ஒருவர் இல்லை. ஒருவர் இல்லை தாயும் இல்லை தகப்பன் இல்லை. என்னை தற்காக்க ஒருவரும் இல்லை. ஆமா நான் ஆக்க புடுங்கிருவேன். அஞ்சரைச்சு தின்றுவேன். தின்றுவேன் தங்க இடம் இல்லை. எனக்கு தாமதிக்க பூமி இல்லாமல் போய்விட்டது ஆமையா அப்படின்னு குறையிலிருந்த வாளை உருவினா. ஒருவனா தரையிலே ஊன்றி தன் உயிரை வாய்க்கணும்னு நிக்க வாசுதேவன். ஆஹா ஆகாய வாணி பார்த்தா. பார்த்தாள் ஏ வாசுதேவா ஆஹா நீ மாண்டு போக உனக்கு யோகம் இல்ல. கிடையாது மரண யோகம் இல்லை. உனக்கு மாலையிடும் யோகம் இருக்கு. உன் உயிரை நீ வாய்க்காத. மாக்காதப்பா வாயுதேவன் மகிமையினாலே அவனை அப்படியே சுழற்சி சொல்லட்டி கருவுருமா பட்டணத்திலே கமுச அரண்மனையில கொண்டு விட்டான். ஆமா கீழே போட்ட வாசல் கொண்டு விட்டேன் கீழக்கோட்டை வாசல்ல கொண்டு விட்ட உடனே என்ன ஆச்சு மாப்பிள்ளை சூரிய பிரகாசமா சுளிக்காரு. அப்பதான் சூரியனும் உதிச்சு வர சூரியனும் உதிச்சு வருது. மாப்பிள்ளை வந்து நின்ன உடனே என்ன ஆச்சு மந்திரியாகப்பட்டவன் கமசராசனை அழைத்து சொல்ல சொன்ன போது யாரோ ஒரு மாப்பிள்ளை வாசலில் நின்று கொண்டிருக்கிறார். போய் பாருங்க 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 சொல்லிங்க அப்படின்னு சொன்ன உடனே என்னய்யா கமசராஜ வந்து பார்த்தான். ஆஹா ஏ மாப்பிள்ளை என்ன வாங்க நீங்க இருக்க அழகுக்கு ஆ உமக்கு ஊரு என்ன பேரு என்ன நீங்க ஒத்த வழி வந்ததென்ன உனக்கு நாடு என்ன நகரம் என்ன நீ நடந்து வந்த விவரம் என்ன உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் எங்க இருந்து இங்கு வந்த என் மாப்பிள்ளை ஊரு என்ன பேரு என்ன நீங்க ஒத்தையிலே வந்ததென்ன நமக்கு இவருக்கும் என்னன்னே தெரியாது. நாடு என்ன நகரம் என்ன நீங்க நடந்து வந்த விவரம் என்ன விவரம் என்ன ஐயா கமசராஜா ஐயா நான் பிறந்தது சூரநாடு. எங்க அப்பா பேரு சூரராஜன். சூரராஜன் எங்க அம்மா பேரு சூறாவல்லி. சூரவல்லி ஏ மாப்பிள்ள
வாங்க 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 வாங்க. உங்களை தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். எதுக்கோ? சூரராஜை யாரு தெரியுமா? யாரு? எங்க அம்மா கூட பிறந்த சொந்த தாய் மாமா. ஓஹோ, தாய் மாமாவா? சூறாவல்லி எங்க அப்பா கூட பிறந்த சொந்த அத்தை. அத்தை. நான் மாப்பிள்ளை இல்லாமலாம் நாள் வரைக்கும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். வாங்க 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 அப்படின்னு அமர வைத்தான். ஆசார பலகை போட்டு விருந்து உபச்சாரங்களை எல்லாம் செய்து சாப்பாடு விருந்துகள் தாம்பூலங்கள் தரித்து சிறப்பா மாப்பிள்ளைய வச்சிருந்தான். சரி. ஐயோ, இந்த காசி பாப்பான கல்லறைக்குள்ளெல்லாம் பிடிச்சு அடைச்சிட்டோம். ஏ மந்திரி, காசி பாப்பா உயிரோடு இருந்து அவரை மாணிக்க மாலையை கூட்டிக்கிட்டு வா. கொட்டு மேல முழக்கத்தோடு மாணிக்க மாலையை போட்டு கூட்டிக்கிட்டு வான்னு சொன்னா உடனே அப்படி வேற எதுவும் ஆயி போச்சுன்னா 8 நாள் ஆச்சு. பச்சை தண்ணி பல்லுல படல. சரி. கல்லறைக்குள்ள பாம்பு பச்சி மசுமந்தம் நட்டுவக்காளி தேளு பூரா இதெல்லாம் இருக்க. கிளை மூட்டை கிட்டி கிளையுது, குமரி மூட்டை கொஞ்சி குலாவுது. அப்படி மூட்டை கடி ஒரு பக்கம், தேளு கடி ஒரு பக்கம், அதாவது பாம்பு கடி ஒரு பக்கம். ஆனா கடிக்கல. பூராமே அங்க மொசுன்னு நிக்கி. அவன் தொடல. அவர் கண்ணை பொடுக்குன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. காசி பாப்பா உண்மையை சொன்னதுனால அவரை ஒண்ணுமே செய்யல. சரி. உடனே மந்திரிமார்கள் எல்லாம் கொட்டு மேல முழக்கத்தோடு கல்லறையின் பக்கத்திலே வாரார்கள். சாமி, கல்லறையின் பக்கத்திலே காசி நல்ல பாப்பானை அழைக்க வேணும் என்று சொல்லி கொட்டு மேல முழக்கத்தோடு தங்க தாம்பூலத்தில் மாணிக்க மாலையோடு மந்திரியும் வாரார். மாணிக்க மாலையோடு மந்திரி கல்லறையின் பக்கத்தில் வந்தார். கல்லறையை திறக்கும் போது கொட்டு சத்தம் கேட்க ஐயருக்கு குடல பரட்டுது. என் மாப்பிள்ள வந்தாரா வரலையோ? சத்தம் கேட்க ஐயருக்கு குடல பரட்டுது. அறம் உயிரும் குற உயிரும் அந்த நறு வாராரு, அந்த நறு வாரவோ மாணிக்க மாலையத்தான் கழுத்துல போடுவார். என் மாணிக்க மாலை இவன் கழுத்துல போட்டுட்டானே. பெரிய பெரிய சிவன் ஆலயத்திலே விடியற்காலம் சிவனுக்கு ஒரு பான பொங்கலிட்டு ஒரு செங்குடாய் பலி கொடுப்பார்கள். செங்குடாயா இருந்ததுனால செவ்வரளி மாலையை போட்டு வெட்டுவாங்க. நான் மனிதனா பிறந்ததுனால இந்த மாணிக்க மாலையை போட்டு எனக்கு வெட்ட போறானா தெரியவில்லை என்னமோ அப்படின்னு அரை உயிரும் குற உயிருமா வந்தாரு. கமசராஜா, மாப்பிள்ள வந்துட்டாரா, என்ன மன்னிச்சு விட்டுருங்க. ஏ அந்த நேர பாப்பா, மாப்பிள்ள எல்லாம் நேத்தே வந்துட்டாரியா? நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போறியரா? ஒரு முடிச்சு போடணும் கல்யாணிக்கு. என்ன கை தொங்கையா போறீங்க? வீட்டுக்காரி கல்யாணிக்கு ஒரு முடிச்சு போட வேண்டியிருக்கையா? ஏ கமசராஜா, நீங்க வரும்போது எனக்கும் அவளுக்கும் 60ஆம் கல்யாணம். நான் 2 முடிச்சு போட்டேன், 3ஆவது முடிச்சு இன்னும் போடல. நான் போய் போட்டு வரேன். போயிட்டு வந்துருங்க ஐயா. ஏ பாப்பா, என்ன 20க்கு 20 ஏங்கிக்கிட்டு இருக்கு. உனக்கு 60க்கு 60 அங்க கல்யாணமா கேக்கு ஓடியா போகுது. நீர் இங்கே இரு. சரி. கல்யாண தேதியை குறிச்சு கல்யாணத்தை நடச்சு முடிச்சு வீட்டுக்கு போறோம். அப்படி சொல்லிடுறோ. நான் ஆளு விடுத ஐயர் உயிரோட இருக்காருன்னு. சரி, இந்த பேப்பர் கொஞ்சம் கொடுங்க. என்ன கொடுங்க சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே சரி. காசி பாப்பானாகப்பட்டவரு வாசுதேவனுக்கும் தேவகிக்கும் திருமணம் என்று சொல்லி அவரோ நாள் பார்த்து தனங்கூரி அவருக்கு நல்ல நாள் எதிர்பார்த்து வைகாசி வெள்ளி அதை வளர் பெற தன்னடி வைகாசி வளர் பெற வெள்ளியை முன்னிட்டு நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை குறித்தார்கள். வாசுதேவனுக்கும் தேவகிக்கும் திருமணம் என்று சொல்லி அவனுக்கடை 56 தேசத்திற்கு அறிக்கை ஓலை அனுப்பினாங்க. அரண்மனைக்கு வாரவங்க 1000 பொற்காசு மொய்ப்பணம் கொண்டு வரணும். வாரவங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. என்ன? அரண்மனையில காபி கிடையாது, கலர் கிடையாது, சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, வெத்தலை கிடையாது, பாக்கு இல்ல, சுண்ணாம்பு கூட உங்களுக்கு இல்ல. நீங்க இப்ப உங்களுடைய அரண்மனையில என்ன ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க? கல்யாணம் வச்சிருக்கோம். என்ன தாலி கல்யாணம், சாப்பாடு இல்லையா? கல்யாணமா கல்யாணம் வைக்கானா? கல்யாணமா? இது கல்யாணமா? ஆணையில வரவங்க ஆணைக்குரிய தீனி. சரி. ஒட்டகத்துல வரவங்க ஒட்டகத்துக்குரிய தீனி. சரி. குதிரையில வரவங்க குதிரைக்குரிய தீனி. சரிதானே? நீங்க சாப்பிடணும்னு நினைச்சா பொட்டனம் போட்டு கொண்டு வந்து சாப்பிட்டு போகணும். ஆனால் 1000 பொற்காசு மொய்ப்பணம் எனக்கு கண்டிப்பாக வரணும். அப்படி என்று அறிக்கை ஓலை அனுப்ப திருமணம் நடந்து முடிந்தது. என்னாச்சு? திருமணம் நடந்து முடிக்க உள்ளூர் ஆள் ஒரு ஆளை கூட காணோம்.
பூரா வெளியூர் ஆட்கள் தானே. அதான் வெளியூர் ஆள் வந்திருக்கு. சரி உள்ளூர் ஆளு ஒரு ஆளை கூட காங்கலியே அவங்க எங்க போனாங்க? அதான் நீ 1000 ரூபாய் மொய் பணம் கேட்டா. சரி பரவாயில்ல. சரி பந்தி போஷணம் முன்னால பட்டண பிரதேசம் முன்னால. ஆமா முதல்ல நமக்கு காசு தானே முக்கியம். அதானே ஆணைய அலங்கரித்த அம்பாரிய தூக்கி வச்சான். சரி மாப்பிள்ளையும் பெண்ணும் ஆணையில தூக்கி வசூல் பிரித்துக்கிட்டு வாரா. ஆஹா அப்போ வசூல் பிரித்து வருகின்ற வேளையில் தேவகியின் கண்ணுக்கு முன்னாலே ஒரு அழகான மரத்தை கண்டார். ஒரே மரத்துல 12 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு பூ பூத்து ஒரு பிஞ்சியாகி ஒரு காயாகி ஒரு கனியாகவே கனிந்திருக்கக்கூடிய பசியாப்பழம் அதான் மாங்கனி. அது 12 வருடத்திற்கு ஒரு முறைதான் காய்க்கும். அது ஒன்னே ஒண்ணுதான் காய்க்கும். அந்த மரத்துக்கு கீழே துருவாசக முனி தவம் இருந்து வந்தார் அந்த பழத்துக்காக. அந்த கனியை சாப்பிட்டா அவருக்கு ஒரு முக்தி மோட்சம் கிடைக்கும். கங்கைக்கு சென்று நீராடி வரணும்னு அவர் போக தேவகி கண்டா தன் அன்னையினிடத்திலே அந்த கனியை கேட்டா. தங்கைக்கு இல்லாத கனி தாரணையில் யாவருக்கும் இருக்க கூடாது என்று அம்பாள் எய்த கனியை அரண்மனைக்கு கொண்டு வந்தார். 8 பங்காகவே வெட்டி கொடுத்தார். 8 பங்காகவே வெட்டி கொடுத்த போது 7 பங்கை சாப்பிட்டா அந்த தேவகியாகப்பட்டவ 8வது ஒரு பங்கு மிச்சம் இருக்கும் போது துருவாசக முனி மரத்தை கண்டார், கனியை காங்கல. ஞானத்தால் அறிந்து பார்த்தார். கம்சனுடைய செய்த லேலையை கண்டு அடே கம்சராஜா, நான் காத்திருந்த கனியை உன் தங்கைக்கு 8 பங்காக வெட்டி கொடுத்தாயோ? உன் தங்கை 7 பங்கு சாப்பிட்டா. என் கனியை சாப்பிட்ட நீ பிடி சாபத்தை. அவ சாப்பிட்ட 7 பங்குக்கு 7 பெண் குழந்தை பிறக்கும். 8வது பங்குக்கு அழகான ஆண் குழந்தை மாலை சுத்தி பிறந்த மாமண்டலை அறுப்பான் போ அப்படின்னு அசரீர் வாக்கு அரண்மனையில் ஒலிக்க தேவகியை வெட்ட போறேன் என்று நிற்கும் போது மனக்கோலத்தில் பிணக்கோலம் காண்க கூடாது மன்னா. அந்த குலப்பாவம் நம்மள கூப்பிட்டு கொடுக்கும். கல்லறையில தனித்தனியா 2 பேரையும் பிடிச்சு அறைங்க. பிரிச்சு வச்சா எங்க பிள்ளை பிறக்கும். அதனால மந்திரி யோசனையை சொன்ன உடனே அவர் கல்லறையை திறந்து கொண்டு மாப்பிள்ளையும் பெண்ணையும் ஒவ்வொரு கல்லறையில அடைச்சு வச்சாங்க. தேவகி காவலுக்கு நல்ல பெரிய தாய் கிழவி. தாய் கிழவின்னா ரத்தம் இருக்காது. தோலுக்கு எலும்புக்கும் தொந்தம் இல்லாம கண்ணுல உறக்கமே வராது. மேலெல்லாம் சுள்ளு சுள்ளுன்னு பிடிக்கும். எங்க உறக்க வரும்? அப்ப இருவட்ட தாய் கிழவியை காவலாகவே வைத்திருந்தான். காவலாகவே வைத்திருக்கும் போது தேவகியாகப்பட்டவ ஆகாய வாணியை எண்ணி அழுது புலம்ப பெண்ணல்லவா, எனக்கு நீ ஒரு பிழையும் இல்லாமல் காத்து தர வேணும் என்று சொல்ல தேவகியின் அரண்மனைக்கு வாசுதேவன் அரண்மனைக்கும் கல்லறைக்கும் சுரங்கப்பாதை அமைத்தார்கள். இரு பேர்களும் கண்டு தரிசித்து தன்னுடைய கணவனுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று கடவுளை மனதிலே எண்ணி கொண்டு தன் முந்தானையை கிழித்தார். தான் உடுத்திருக்கும் பட்டு முந்தானையை கிழித்தா மாப்பிள்ளைக்கு முன்னால போட்டார். அது தலவாழை இலையாச்சு. புழுதி மண்ணை அள்ளி வச்சா அது பொடி அரிசி சாதமாச்சு. 21 கற்களை பிறக்கி வச்சா அது 21 கூட்டு கறியாச்சு. கையை இளம்பினா சாம்பார், ரசம், மோர், பாயாசம் வந்தது. கையை தட்டினா அப்பளம் வந்தது. ஆமா, பெரிய அப்பளம். அவர் 3 உருண்டையா பிடிச்சு 2 உருண்டையை சாப்பிட்டாரு. 3.25 நாளிகை முடிந்து போச்சு. மீதமுள்ள ஓர் உருண்டையை சாப்பிட்ட மகிமையினால அவள் அன்று மாதம் குழி மறந்து இருக்கும் போது 41 நாளாச்சு. 41ஆம் நாளையில என்ன செய்துன்னு என்கிட்ட சொல்லணும்னு கிழவி கிட்ட கம்சராஜ் ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தா. இவ கைபிடித்து பார்த்தா உயிரோடு இருக்காளா செத்து போயிட்டாளா கைபிடித்து பார்க்க கர்ப்பம் என்று அறிந்தா. இதை கம்சனிடத்திலே ஓடி போய் சொன்ன போது கம்சராஜா நீ கோபப்படாத, எந்த பிள்ளையா இருந்தாலும் பிறக்கட்டும்டா. நான் ஐ உணராம குளிப்பாட்டாம குடல் அறுக்காம உங்ககிட்ட தாரேன். நீ பிள்ளை என்ன செஞ்சாலும் உன் பொறுப்பு அப்படி என்று சொன்ன போது அது 10 மாதம் முச்சு பெற்று கருப்பத்தில ஒரு பெண் குழந்தை வந்து பிறக்குலையா. ஒப்புள் கொடி எடுக்கல, குளிப்பாட்டல, நீராட்டல, சேனை விட்டல. பெண் குழந்தையை கொண்டு வந்து தாய் கிழவி கம்சனிடத்திலே ஒப்படைக்க
கிருகிருவென்று சுத்தி ஓங்கி அரண்மனையின் நடை கல்லில ஓங்கி அடித்தான். பேயடிக்க பிள்ளை பொறுக்குமா? விடல தேங்காயா பிள்ளை செதறி போச்சு. இப்படி 7 பங்குக்கு 7 பெண் குழந்தை பிறக்க இப்படியே கொன்றான் சண்டாளப்பாவி. 7 பெண் குழந்தையின் உயிரும் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய என் பெருமானிடத்தில் அலை மோதி நிக்க இந்த கம்சராசனை நாமல் கதை முடிக்க வேணும் என்று அந்த என் பெருமான் கோபால கண்ணா கமசமுடி ராஜனை வதை முடிக்கணுமானா தேவகியின் திருவயசில நம்ம 8வது மைந்தனா போய் பிறக்கணும். அதற்கு பார்வதி நமக்கு உபகாரம் செய்யறோம். தங்கையே பார்வதி, நீ ஆயர்வாடி பட்டணத்திலே நாட்டாமை நந்த கோனாருக்கும் அவர் மனைவி யசோதைக்கும் பிள்ளை கிடையாது. அவர்கள் திருவயசில் நீ பெண் குழந்தையா பிறக்கணும். தேவகி திருவயசில் ஆண் குழந்தையா பிறந்து அங்கும் இங்குமாகவே இருந்தால் உன்னை கொண்டு வந்து வாசுதேவன் இங்கு போட்டுருவார். என்னை கொண்டு போய் வாசுதேவன் ஆயர்வாடி பட்டணத்துல விட்டு விடுவார். பெண் குழந்தைன்னு கம்சி உன்னை உயிரோடு விட்டுருவார். ஆயர்வாடி பட்டணத்திலே கண்ணனாக இருந்து நான் கம்சனை வதை முடிப்பேன் என்று சொல்ல பார்வதா தேவி ஆட்டம் என்று சம்மதிட்டு துஷ்ட நிக்கிறதை நிஷ்ட பரிகாரம் செய்யும் பொருட்டு கண்ணா வந்து பிறக்க போறா. அத கடவுள் துயர் தீர்க்க போறா. ஆதி நாராயணம் பிறக்க போறா. அரணார் துயர் தீர்க்க போறா. கண்ணனாகிய கோபால கண்ணனும் அந்த ஆதிவரா சக்தியுமாக யசோதை திருவயச்சில் பார்வதி கருவுருவாக சனிக்க தேவகியின் திருவயச்சில் கண்ணபிரான் கருவுருவாக சனிக்க தேவகிக்கு கண்ணன் ஒரு மாதம், அசோதைக்கு சக்தி ஒரு மாதம், தேவகிக்கு 3 மாதம், யசோதைக்கு 3 மாதம், தேவகிக்கு 5 மாதம், யசோதைக்கு 5 மாதம், தேவகிக்கு 7 மாதம், அசோதைக்கு 7 மாதம், தேவகிக்கு 8 மாதம், யசோதைக்கு சக்தி 8 மாதம், இங்க தேவகிக்கு கண்ணன் 10 மாதம், அங்க யசோதைக்கு சக்தி 10 மாதம். 10 மாதங்கள் உச்சபட்ச 2 பேர்களும் பரிபூரண கர்ப்பமாக இருக்கும் போது அந்த கண்ணனாகிய என் பெருமான் இன்னைக்கு இரவு கண்ணன் பிறக்கணும். அவர் பிறப்பதற்கு முன்னால வாசுதேவன் கனவிலே தோன்றி அப்பா வாசுதேவா, தேவகியின் திருவயச்சில் நான் 8வது மைந்தனா கண்ணனே நான் வந்து அவதாரம் செய்ய போறேன். அப்படி நான் பிறந்திருக்கும் போது யாருக்கும் தெரியாமல் என்னை எடுத்து ஆயர்வாடி பட்டணத்திலே போட்டுவிட்டு நான் பிறக்கும் நேரம் பார்வதியும் பிறப்பா. அவளை எடுத்து இங்கு கொண்டு வந்து போட்டையானா பெண் குழந்தைன்னு கமசராஜை விட்டுருவான். ஆண் குழந்தையாக நான் ஆயர்வாடி பட்டணத்தில் இருந்து கமசராஜனை வதை முடிப்பேன் என்று சொன்ன போது அவர் ஆட்டு வேண்டி சம்மதித்த நேரம் அந்த கண்ணை வந்து எப்படி பிறக்க போறார் தெரியுமா? அவர் 10வது மாதத்திலே பரிபூரண கருப்பத்தில அவை இடுப்பறிந்த மங்கை குறிக்கறிந்த அம்மா அடிதோடி வயருளைந்து வயருளைந்து ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். அங்கே வயர் குலைந்து
வாசுதேவன் வந்து பிறந்த போது பார்த்தார் வாசுதேவனாகப்பட்டவர் கொப்பில் கொடி எடுக்காமல் குளிப்பாட்டாமல் நீராட்டாமல் அந்த கண்ணனை எடுத்து ஒரு பெட்டியிலே வைத்துக் கொண்டு அந்த பிள்ளையை தன்னுடைய கரத்தால் ஏந்தி கொண்டு யமுனையாற்றாம் நதி கரையை கடந்தாதான் ஆயர்வாடி பட்டணத்துக்கு போகலாம். அப்ப நாட்டாமை நந்த கோனார் அவர் மனைவி யசோதா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் கண்ணனை ஒரு கூடையில எடுத்து வைத்துக் கொண்டு யமுனா நதிக்கரைக்கு வாரார். வெள்ள பெருக்கெடுத்து ஆறு ஓடுகிறது. வெள்ளம் பெருக்கெடுத்து போக இதை எப்படி கடந்து போக என்று தெரியாம நிற்கும் போது அந்த கண்ணனுடைய பாதமாகப்பட்டது அந்த பெட்டியை விட்டு கால் ரெண்டு வெளியே தொங்கி அந்த தண்ணி கரையில பட்ட உடனே வெள்ளமா இருந்தது ஒரு பெண்ணா உருவெடுத்து நிக்கிறார். யமுனா அப்படிங்கிறது ஒரு பெண்ணு. அவளுக்கு விமோசனம் கொடுக்கத்தான் கண்ணன் அப்படி வந்துகிறார். அப்போ யமுனா அப்படிங்கிற நதிக்கரையில் இருக்கக்கூடிய அந்த யமுனா நதிக்கு விமோசனங்களை கொடுத்து பின்பெருகி முன் வச்ச கண்ணபுரானுடைய மகிமையினாலே வாசுதேவன் நதிக்கரையை கடந்த அந்த ஆயர்வாடி வட்டணத்தில் வந்து குழந்தை பெத்த மயக்கம். குழந்தை அந்த அம்மா பக்கத்தில் போட்டுவிட்டு பார்வதியை எடுத்து வந்தார். கம்சனுடைய அரண்மனையிலே தேவகியின் பக்கத்தை போட காலை பொழுதாகி விட்டது. பெண் குழந்தை எல்லாமா வந்து பிறந்திருக்கு. அன்னைக்கு அசரீர் வாக்கு என்ன கொண்டது? 8வது மைந்தன் மாலை சுத்தி பிறந்து மாமன் தலையறுப்பாமனு கேட்டுச்சே. இது பெண் குழந்தை தானே பிறந்திருக்க. சண்டாள பாவி விட்டானா? இந்த பிள்ளையை விடல. பார்வதியவே எடுத்து ஆகாயத்திலே வீசினா உரையில இருந்த வாளை தூக்கி குறுக்க வச்சிருக்கான். அந்த வாள்ல விழுந்து புள்ள ரெண்டா போட்டோம் அப்படின்னு அப்ப நிக்கும் போது பார்வதியை கொல்ல முடியுமா? ஓங்கி ஒரு எத்தினா நான் பிறந்தேன் ஆயர்வாடி வட்டணத்திலே யசோதா திருவயச்சில் பெண் குழந்தையா. எங்க அண்ணன் பிறந்தார் தேவகி திருவயச்சில் 8வது மைந்தனா. அங்கிருந்து எங்க அண்ணன் உன்னை வதை முடிக்கத்தான் போறாரு. மறுபடியும் நான் கன்னியா அவதாரம் செய்ததுனால கன்னியா குமரியிலே நான் கன்னி பகவதி அமர்ந்திருப்பேன், அங்க வந்து பாரு அப்படின்னு சொல்லி பார்வதா தேவி அன்றைக்கு சென்று அமர்ந்தார். கண்ணனாகி என் பெருமாள் ஆயர்வாடி பட்டணத்திலே வந்து அவதாரம் செய்த போது அவர் அவதரித்த ஆயர்வாடி பட்டணத்திலே ஆண் குழந்தை வந்து பிறந்ததென்று ஆனந்த கொலவை போடுவார். அங்கே குளிப்பாட்டி நீராட்டி கொப்பில் நல்ல கொடியறுத்து நீராட்டி தாளாட்டி நில பொட்டி போடுவாரா. பால் கொண்டு முகந்துடைத்து பன்னீர் கொண்டு தவையடக்கி எவ்வாறு மகா தானெடுத்து வாய் நிறைய அவன் சேர்த்து மெல்ல தானெடுத்து செவிட்டோடு முத்தமிட்டான். கோரி மெல்ல தானெடுத்து கோரி மெல்ல தானெடுத்து கோடி லட்சம் முத்தமிட்டான். அருமை மகன் பிறந்தான் என்று ஆனந்த குலவை போட்டார்கள். தங்க மகன் பிறந்தான் என்று தான தருமங்களை எல்லாம் செய்து என் பெருமான் வந்து அவதாரம் செய்தார் என்று சொல்லி அந்த என் பெருமானை ஆறு எடுத்து வாய் நிறைய முத்தமிட்டா, சேர்த்து எடுத்தா, செவிட்டோடு முத்தமிட்டா, அள்ளி அரவணைத்து பிள்ளைக்கு ஆவலோடு முத்தமிட்டு நாவலுக்காக பிறந்த இந்த திருமகனை சீரோடும் சிறப்போடும் செல்வமாக வளர்க்க வேண்டும் என்று அவரை எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? குட்டி மெல்ல வளர்த்து வாரா. சாமி தரனை தன்னை தன்னோ தரனை தன்னோ தானை தன
ஒரு தெரிவிப்பு. கோவில் பராமரிப்பு பணிக்கு நன்கொடை வழங்கிய நல் உள்ளங்கள் ஆர்டி கோபாலகிருஷ்ணன் அவர்களும் டி கே பிரவீனா அவர்களும் அதோடு செல்வி தர்சினி MBBS செல்வி டாலினி அவர்கள் சார்பாகவும் ஆலயத்தின் அர்ப்பணிக்காகவே பராமரிப்பு நன்கொடையாக இவர்கள் இணைந்து 1 லட்சம் ஆலயத்திற்கு நன்கொடையாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் மற்றும் நன்கொடை வழங்கி நல்லவர்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாக நன்கொடை அள்ளி கொடுத்து ஆதரித்த அன்பு உள்ளங்கள் அன்பர்கள் அனைவர்களுக்கும் ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பாக தர்மகர்த்தாவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். ஆலயத்தின் பணியே அறப்பணி, தெய்வ தொண்டே திருத்தொண்டு. 3 விதமா பணத்தை செலவழிக்கலாம். எப்படி எல்லாம் கொடுத்திருக்காங்க பத்தியா? இப்படி ஆலயத்துக்கு பெரிய திருத்தலங்களுக்கு நன்கொடையாக கொடுக்கலாம் பணத்தை. கொடுக்கலாம். அதே மாதிரி சரி ஏழை பண்டாரத்துகளுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம். அதே மாதிரி சரி நம்மள மாதிரி ஏழை வில்லிசை புலவர்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம். கலைஞர்கள் கொடுக்கலாம். இப்படி 3 விதமா. நீ வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்கு, நீ ஏழை புலவரா? நைதான் போறேன் பழைய வீட்டுக்கு. அப்படியே பழைய வீட்டுக்கு போறோம், ஓடு போறோம். அந்த மலைக்கு சின்ன வீட்டுக்கு போனா கேள்விப்பட்டேன். அது எல்லாம் வீடு வச்சிருக்காரு. சரி, அதனால இப்படி எல்லாம் செலவு பண்ணதுக்கு விதிமுறைகள் இருக்கு. ஆமா, உம்ம மாதிரி சரக்கு போடுற ஆளுக்கு ஓட கூடாது. ஆமா, சரி. அத மாதிரி நல்ல வழிக்கு செலவு செய்த ஆலயத்தின் அர்ப்பணிக்காகவே நன்கொடை வழங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாகவும் தர்மகர்த்தா சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். சாமி கட்ட பேசி சுந்தரராஜ பெருமாளோடு தருமஞான சாஸ்தாவோடு ஆடுங்குல தெய்வம் எல்லாம் தெய்வம் எல்லாம் இப்பாதாளி ஓடுகையா ஓடியா தெய்வம் எல்லாம்
போட்டு நஞ்சருக்கும் ஏன் அடிச்சாம வேளையில்
கொடுக்க வேணும் என்று சொல்லி சொல்லி நல்லா படிக்கல பாட்டு. உங்களுக்கு 4-5 வாங்கிட்டு வந்திருக்க கூடாது. நான் சொன்ன உடனே பின்னால என்னமா படிக்கவோ? சரிதானே? பாட்டு படிச்சாலும் கவனமா கேட்பேன். சரி. 16ஆம் நாளையிலே பிள்ளைக்கு வேணா தாத்தா வீட்டுக்கு அனுப்பிடுவோம். சாயந்துக்கு வச்சிருவோமா? நீங்க தான் நல்லா படிக்க வாங்க. நீ வீட்டுக்கு போன ஆள் சேர்த்துட்டேன் அப்பலே. 16ஆம் நாளையிலே பிள்ளைக்கு பெயர், நீங்க சொன்னது எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. பிள்ளைக்கு பெயர் கொடுக்க வேணுமே என்று சொல்லி என்ன உன்னை அனுப்ப மாட்டேன், பயப்படாத. நான் அதை பத்தி கவலைப்படல. பேர் வெட்ட பிள்ளைக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? ஆமா, கூட எனக்கு இன்னொரு பேட்டி படிச்சான்னு சொன்னா எனக்கு சந்தோஷம் தானே. பரவாயில்ல. ஆமா, நான் வேணா கட்டை எடுத்துக்கிறேன், வேற எடுத்துக்கிறேன். அப்படியா? அவர் பிற எங்க போவாரு? அவர் வீட்டுக்கு போகணும். நீ அப்படித்தான் நினைக்கிய, எப்ப போவாருன்னு காத்து கிடைக்கும். அவன் எல்லாரையும் நினைக்காதா, நீ என்ன நினைக்கிறா? சரிதானே? அவ எண்ணம் போல வாழ்க்கை. நினைப்பு நம்ம நினைப்பு எப்படியோ நினைப்புதான் பிழப்ப கிடைக்கு. நம்ம நினைப்பு எப்படியோ அதுபடி கடவுள் வாழ்க்கையை கொடுப்பான்றது. நான் என்ன சொன்ன விளையாட்டுக்கு தான் சொல்லுவேன். அது விளையாட்டுக்கு இல்ல, அது அப்படித்தான் இருக்கு, எல்லா பக்கமும் அப்படித்தான் இருக்கு. சரி, அதனால என்னய்யா நம்ம ஊர்ல என்ன நம்ம வீட்டுல பிள்ளை பிறந்தா என்ன ஆகும்? நம்ம பிள்ளைக்கு என்ன பேர் கொடுப்போம்? என்ன கொடுப்போம்? நம்ம வீட்டுல பிள்ளை பிறந்தா நயன்தாரா, ஆமா தாரா, சமந்தா, ஆமா நக்குமா, சரி இப்படி எல்லாம் பேர் கொடுக்கும். சரிதான். ஆனா என்ன அந்த காலத்துல பேர் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்? ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தமே இருக்காது, அப்படி கொடுப்பாங்களாம். ஆமா, ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தம் இருக்காது. ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தம் இருக்காதுன்னா ஒரு ஆளு பெரிய கோடீஸ்வரரா இருப்பாரு, வேணுமுங்க பணம் இருக்கும், காசு இருக்கும், பெரிய வசதி உள்ள வாய்ப்பா உள்ள ஆளா இருப்பாரு. அவருக்கு பேரு பண்டாரம், பிச்சை அப்படின்னு பேரு கொடுத்திருப்பாங்க. சம்பந்தம் இல்லையா? ஒரு ஆளுக்கு குடிக்க உப்பு இல்ல கஞ்சி கூட இருக்காது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. அவருக்கு பேரு குபேரன். கஞ்சிக்கு வழி இல்லாத பாவிக்கு பேரு குபேரனா. குபேரன். ஆமா, கோடீஸ்வரருக்கு பேரு பண்டாரம் பிச்சை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஆளுக்கு குபேரம்னு பேர் வச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு ஆளுக்கு சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னு வைகி கண்ணு தெரியாது. ஆமா, குருட்டு முடிவானுக்கு பேரு என்ன பேரு? நல்ல கண்ணு. கடா கண்ணுன்னு வைக்காம போனாங்க. 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாத பாவைக்கு நல்ல கண்ணுன்னு பேர் வச்சிருப்பாங்க. நம்ம நல்ல கண்ணை பாத்தியா அப்படின்னு கூப்பிடுவாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. அத மாதிரி நைட்டு 8 மணி ஆச்சுன்னு வை, 8 மணிக்கு மேல இன்டர்வலுக்கு போகணும்னா கூட வீட்டுக்காரி வந்தா தான் போவாரு. முக்குல முனி நிக்கின்னு பயந்தான். அந்த பயந்த மொழிக்கு பேரு வீரபுத்திரன். பேர்லயாவது வீரமா இருக்கட்டுமே. சரி, வரப்பே தாண்ட பிளம் இருக்காது, சீத்துவன் கிட்ட மனுஷன் பொன்னம் போல வருவாரு, பொன்னம் போவ போவாரு. ஆமா, வரப்ப தாண்ட முடியாத பாதிக்கு என்ன பேரு? தாண்டவராயே. சரியான பேரு. பேர்லயாவது அப்படி இருக்கட்டுமே. பேர்லயாவது அப்படி இருக்கட்டுமே. வருஷத்துல 300 நாள் ஆஸ்பத்திரியில தான் இருப்பாரு. சரிதானே? உடம்புல தெம்பே இருக்காது. நோயுண்ட மனுஷன். சரி, வருஷத்துல 300 நாள் ஆஸ்பத்திரியில இருப்பாரு. அவருக்கு பேரு ஆரோக்கிய சாமி. பேர்லயாவது ஆரோக்கியமா இருக்கட்டும், பேர்லயாவது அவர் ஆரோக்கியமா இருக்கட்டுமே. சரி அப்படின்னு பேர் கொடுத்திருப்பாங்க. ஆமாய்யா. ஒரு ஆளு பார்க்க சிவப்பா இருப்பாரு, நல்ல என்ன மாதிரி. ஆமா, நீ ரொம்ப சிவப்பு. ஆமா, நான் ஊட்டி ரோஜா கலர். சுண்டுனா இப்ப ரத்தம் வந்து விழும்பாரு. ஆமா, சுண்டுனா ரத்தம் வரத்தனையும். நல்ல பிளேட் கிச்சா போனேன், அறுத்து பாத்துருவோமா? அடிச்சிட்டோம். அதை பத்தி ஒண்ணு இல்ல. ஆளு ரொம்ப சிவப்பா இருப்பாரு. சரி, பாக்க எலுமிச்சம்பழம் கலரா நம்ம குடத்துக்கார மாதிரி. ஆமா, நம்ம அவர் பிராயத்துல எல்லாம் பார்த்தா அப்படி இருப்பாரு. பொண்ணு வரிசையில நின்னுச்சு, பெருதாம்பர அத்தமோல ஒரு ரன்னிங்ல போயிட்டாரு. ரோட்ல பேண்ட் போட்டு போனோம்னா யாரு நல்லா மணக்கும் பின்னால அடி போடுறது யாரியா? நீ பேஸ்த பாரு, செட்ட போட்டு ரோட்ல போனோம்னா அப்படி இருக்கும். இப்போ வயசு 50 வயசு ஆகி போச்சு, நம்ம மார்க்கெட் சரிஞ்சு போச்சு. மார்க்கெட்டே சரிஞ்சு போச்சுன்னா நாய் கூட ஏத்து பார்க்க முடியாது. பல்லு சரியில்லை பாத்தியா? பல்லு சரியில்லை.
பல்லு சரியில்லாம எதுக்கு போச்சு உங்க பாட்டியால போச்சு அவ பார்த்த வேலை சட்டாப்பை வச்சு இடிச்சிட்டா சட்டாப்பைய கொடுத்து ஒரு தென்னிட்டா தென்னிட்டா அன்னைக்கு போன பல்லு தான் முன்னாடி பல்லு வரிசையா தான் இருந்துச்சு பிறகு என்னைக்கு சட்டாப்பை வச்சு இடிச்சு தென்னாலும் அன்னையோட போச்சு பல்லு அதனால உன் மார்க்கெட் அப்படியே சரிஞ்சு போச்சு குடத்துக்கார மாதிரி சிவப்பா இருப்பாரு சரி அவருக்கு பேரு கருத்த பாண்டி கருப்பசாமி கருப்பையா அப்படின்னு பேர் கொடுத்திருப்பாங்க சரி இன்னும் ஒரு ஆளு என்னையா பார்க்க கருப்பா கரங்கரங்கரன்னு கரிப்பான தூர் மாதிரி இருப்பாரு சரி ஒன்னிய மாதிரி என்ன மாதிரி என்ன ஆமா சரி அவருக்கு பேரு வெள்ளச்சாமி வெள்ளப்பாண்டி அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க வெள்ளத்தொர ஆமா எச்சுக்கிட்ட காக்க வரட்ட மாட்டான் அவனுக்கு தரும ராசா பேர்லயாவது அப்படி இருக்கட்டுமே எச்சுக்கிட்ட காக்க வரட்டினா அந்த எச்சிய காக்கா தின்றுமா ஆமா அந்த பாவிக்கு பேரு தரும ராசாவா தருமம் பண்ணுவான் பாரு ஆமா இப்படி எல்லாம் அந்த காலம் பேர் கொடுத்திருக்காங்க சரி இப்படி எல்லாம் இருக்கு ஆமா குலதெய்வத்தினுடைய பேரை தான் கொடுப்பாங்களாம் ஆமையா மாடே மாடத்தி பொட்ட புள்ளனா மாடத்தி ஆண் புள்ளைன்னு சொன்னா மாடை மாடே மாடத்தி சொடல மாடத்தி கருப்பேன் கருப்பாயி இருளப்பேன் இருளாயி மூக்கே மூக்கி சொக்கேன் சொக்கி இடும்பேன் இடும்பி ராக்கேன் ராக்கி இப்படி எல்லாம் பேர் கொடுப்பாங்க அந்த காலம் சரி நம்ம மூக்கமாலை பாத்தியா பார்த்தேன் மூக்கமாலை பாத்தியா ஆமா கருப்பாயி சொன்னா எப்படி மூக்கமால காங்கலன்னு காங்கலியோ இப்படி எல்லாம் அப்ப பேர் கொடுத்து பேசுவாங்க சரி ஆனா இப்ப வார பேர் வாய்க்குள்ளே நுழைய மாட்டுக்கு ஆமா பேரே சொல்ல முடியல பிறவே அப்போ அத மாதிரி இது பிறந்ததோ ஒரு தெய்வ குழந்தை பேர் பெற்ற பிள்ளைக்கு என்ன பெயர் கொடுக்கலாம் என்று எண்ணி பார்க்க எப்பேர் பெற்ற பேர் கொடுத்தார் தெரியுமா எப்படி ஐயா அந்த காலம் தகப்பானோருடைய பேரை வந்து மருகி அழைப்பாங்க தகப்பனாருடைய பேரை மருகி அழைப்பாங்க அப்படின்னு சொன்னா என்ன அந்த பிள்ளை வந்து நாத்தாமே நந்த கோனாருக்கு வந்து பிறந்த பிள்ளை அப்பேர் விட்ட பிள்ளைக்கு நந்த கோபாலன் நவநீத கிருஷ்ணன் என்று பெயர் நாமங்களை கொடுத்து நந்த கோபாலன் நவநீத கிருஷ்ணன் என் பெருமானாகப்பட்டவர் பெருமாளை எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா எப்படி ஐயா ஒன்று வயதாச்சு விளையாடுவாரா அப்படி இருக்குகின்ற நேரத்தில என் பெருமான் ஒரு வயதாச்சு ஓடி விளையாடும் ராயமானார் அப்படி இருக்கும் போது என் பெருமான் ஆயர்வாடி வட்டணத்திலே வந்து அவதாரம் செய்திருக்கிறார் என்று கருவுருமா வட்டணத்திலே பார்த்தான் கமுசமுடி ராஜமன்னன் அப்பேற்பட்ட கண்ணனை நம்ம உயிரோடு வைத்திருக்க கூடாது என்று அன்னைக்கு அழைத்தான் தேவகியை கல்லறைக்குள் இருக்கும் பூதகியை வரவழைத்தான் தங்கையே பூதகி ஆயர்வாடி பட்டணத்தில் என்னை அழைக்க பிறந்த கண்ணனை நீ சென்று வதை முடித்து விட்டு வா பார்த்தா பூதகி இவன் சொல்லை கேட்கலன்னா இவனே கொன்றுவான் கண்ணனிடத்திலே போய் அவர் கையால மாண்டு மடிந்தாலாவது அடுத்த ஒரு அவதாரத்திலேயாவது அடுத்த ஜென்மத்திலேயாவது நமக்கு ஒரு நல்ல பிறவி கிடைக்காதா முக்தி மோட்சம் இருக்காதா அதனால அப்படின்னு சொல்லி பூதகியாகப்பட்டவா கோபால கண்ணனை கொலை செய்ய வேணும் என்று ஒரு பிள்ளைய கொல்லணும்னு சொன்னா தாய் உள்ளமா போகணும் தாய் உள்ளமா போனா தான் பிள்ளைய கொலை செய்ய முடியும் என்று அந்த பூதகி தான் வச்செடுத்த திருமகன் இறந்து 8 மாத ஆண் குழந்தை இறந்து 8 நாள் ஆன தாயை போல புத்திர சோகம் தாங்காதவளை போல் சொரூபத்தை எடுத்து நம்மள மாதிரி சாதாரண பெண் சொரூபத்தை எடுத்தார் தன் வலது கொங்கையிலே நஞ்சு பாலும் இடது கொங்கையிலே நல்ல வாளையும் வைத்துக் கொண்டு வலது கொங்கையில் நல்ல வாளும் இடது கொங்கையிலே நஞ்சு பாலையும் வைத்துக் கொண்டு புத்திர சோகம் தாங்க முடியாதவளாக தான் குழந்தை இறந்து 8 நாளானது மாதிரி ஆயர்வாடி வட்டணத்தில் முன்னாலே நின்று கொண்டு யசோதா வீட்டுல நின்று அழுது கொண்டிருக்கிறார் அப்போ யசோதா அரண்மனைக்கு முன்னால நின்று அழுது கொண்டிருந்த உடனே கோபியர்களுக்கு மனம் தாங்கவில்லை யசோதா கூப்பிட்டா அம்மா என் வாசலின் மீது வந்து இப்படி கண்ணீரும் கவலையுமா நிக்கிறீர்களே என்னாச்சு அப்படின்ன உடனே என் பிள்ளை இறந்து என் 8 மாத ஆண் குழந்தை இறந்து இன்னைக்கு 8 நாள் ஆச்சம்மா என்னால் புத்திர சோகம் தாங்க முடியவில்லை என்று
சொன்னபோது கண்ணனை தன் கையால் எடுத்து பூதகியின் கையிலே கொடுக்க ஆமையா இதுவும் உங்க பிள்ளைதான் அப்படின்னு கையில எடுத்து கொடுத்தா சரி பூதகி பிள்ளைக்கு தாயமிர்தம் கொடுப்பதை போல் மறைவாக வந்து கொண்டு கண்ணபிரானுக்கு தாயமிர்தம் கொடுத்தார். கண்ணபிரானை கொல்ல முடியுமா? முடியாது. இவ நம்ம பெரியம்மா எல்லாம் வந்திருக்கா, நம்மள கொல்ல, நம்ம பெருமளா வந்திருக்கா, இவளை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்ல பாலை குடித்தார். நஞ்சு பாலை குடிப்பது போல கடவா வழியா ஒழுக விட்டார். ஊன் இருக்க அவர் உயிரை வாங்கி விட்டார். ஊன் இருக்க உயிரை வாங்கின உடனே போய் அவ செத்து விழுந்தா ஆயர்வாடி பட்டணமே சரியா இருக்கு. 8 நாளா வெட்டி வெட்டி அவ சரீரத்தை எரிதாங்க. தன் சொரூபம் வந்த உடனே வெட்டி வெட்டி எரியுறாங்க. அவ சரீரம் தீரவே மாட்டுக்கு. அம்பட்டிக்காரர்கள் 1000 பேர், கோடாலிக்காரர்கள் 1000 பேர், கண்ட கோடாலிக்காரர் 1000 பேர், மால்காரர் 1000 பேர், இப்பேற்பட்ட எல்லாம் வந்து வந்து வெட்டி ஓரமா தள்ளுறாங்க. அப்பமும் அவன் சரீரம் தீரவில்லை. குமிஞ்சு கிடக்கா வெட்ட வெட்ட குறைய மாட்டுக்கு. சரிதானே? ரோடு ரோடு அள்ளி விடுறாங்க வெட்டி வெட்டி. ஆமா அப்பவும் குறைய மாட்டுக்கு. ஆமா இது ஆமா சரி. அப்போ கண்ணபுரான் தன்னுடைய வலது கால் பெரு விரலால் ஒரு எத்தினார். எத்தின உடனே யமுனா நதி கரையில் அவ உதிரமும் ரத்தமுமா போகின உடனே திருப்பார் கடலுக்கு தான் இந்த யமுனா நதி போகும். அது புண்ணிய தீர்த்தம், இது பாவ தீர்த்தம். அதனால ஒரு ஆறும் ஓடும் உதிரமே நீ நட்டாத்தான் தண்ணியில நட்டாத்தான் குறையா முளைச்சு நிக்கணும் போ அப்படின்னு கண்ணபுரான் சாபத்தை கொடுத்தார். அவர் கொடுத்த சாபம் தான் இன்னைக்கும் ஆத்துக்குள்ள பாருங்க நட்டாத்தான் குறையா முளைச்சு நிக்கி தண்ணி வந்து அப்படியே மடிஞ்சு விழும். தண்ணி அங்கிட்டு போன விட நிமிந்து நின்னுக்கிடும். அது கண்ணன் கொடுத்த சாபம். அப்ப இப்போ பூதகியை வதை முடித்தார். பூதகியை வதை முடித்த போது பார்த்தான் கமுசராஜன் கலிங்கன் என்ற நாகத்தை அனுப்பினான். கண்ணன் அவனையும் வதை முடித்தார். சகடாசுரனை அனுப்பி வைத்தார். அவனையும் கண்ணன் வதை முடித்தார். இப்படி ஒவ்வொரு அசுரர்களை அனுப்ப என்பெருமான் வதை முடித்தார். இனியும் நாமல் இப்படியே இருந்தோமானா கமசராஜனை வதை முடிக்க முடியாது என்று ஆயர்வாடி பட்டணத்திலே அவர் லீலைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது கண்ணன் செய்யக்கூடிய சேட்டைக்கு அளவே கிடையாது. அளவில்லைன்னா ஆயர்வாடி பட்டணத்திலே மக்கள் எல்லாம் தூங்கும் போது கிழவனும் கிழவையும் வீட்டு வாசல்ல திருநையில அவங்க வீட்டு திண்ணையில தலை வைத்து உறங்குவது வழக்கம். ஒட்டு திண்ணையில அப்ப ஒட்டு திண்ணையில உறங்கும் போது இந்த கண்ணபுரான் பாட்டையாவுக்கு அந்த காலம் தாடி அடி வைத்து வரைக்கும் இருக்கும். பாட்டிக்கு தலை முடி குதிங்கால் வரைக்கும் இருக்கும். அதாவது பாட்டியும் பாட்டியா வீட்டுக்குள்ள படுத்திருந்தாங்க. சரி படுத்திருந்த உடனே என்னாச்சு தெரியுமா? பாட்டியாவுக்கு ஒரே வேக்காடு கசகசப்பா இருந்துச்சு. அப்ப என்ன செய்யாரு தெரியுமா? பாட்டைய வந்து அந்த பாய தடுக்க உருவிட்டு வந்துட்டாரு. அப்போ பாட்டி முழிச்சா என்ன சாமங்கனான நடந்துச்சு. வீட்டுக்காரர் காங்கலியன்னு தடை பார்த்தா இவங்க வெளியே வந்து உறங்குதாக பாட்டியாவுக்கு நல்ல தாடி முடி வாய்ப்பு, பாட்டிக்கு தலைமுடி வாய்ப்பு, பாட்டிக்கு அது வாய்ப்பு, பாட்டியாவுக்கு இது வாய்ப்பு. சரி அப்படி இருக்கும்போது இவளை வந்து அப்படியே ஒட்டு திண்ணையில பாட்டியாவோட பாட்டி படுத்திருந்தாங்க பாருங்க. ஆமா படுத்திருந்த உடனே கண்ணபுரான் வந்தார். சரி பாட்டையா தாடிக்கும் சரி பாட்டி தலைமுடிக்கும் முடிச்ச போட்டாரு. முடிச்ச போட்டுட்டு கல்லேன்னு அவையம் போட்டார். பாட்டையாவும் பாட்டி எந்திரிச்ச உடனே பாட்டிக்கு ஓட முடியல, பாட்டையாவை நிப்பாட்ட முடியல. பாட்டையா நிமிர்ந்த உடனே பாட்டி கட்டாளு பாருங்க தாத்தா தாடியில பணங்கொட்டையா தொங்குதா. ஏன் முடிவா என் முடிய விடுன்னு விடிய சண்டை. நீ போடுறதையும் போட்டுட்டு என்னையா நீ முடிவா சொல்லுத அப்படின்னு மாறி மாறி சண்டை. சரி ஆனா அவர் ஓட்ட முடிச்சு அவர் தான் அவுக்கணும், வேற யாராலும் அவுக்க முடியாது. ஆமா அப்ப கண்ணபுரான் இப்படி லீலைகளை செய்தார். அது மட்டுமா கோபியர்கள் எல்லாம் தயிர் மோர் நெய் சரி இதையெல்லாம் கடைந்து வைத்திருந்தா களவாடி திம்பது, அந்த பானையை போட்டு உடைப்பது, கன்றை கட்டி
கட்டி வைத்திருந்தால் அதை அவுத்து விடுவது. அதானே தாய் கன்றை கட்டி போட்டு சரி அந்த பசுவை தனியாக விட்டு கன்றையும் தனியா கட்டி போட்டிருப்பாங்க. ஆமையா இந்த கண்ணபுரான் பசுவோடு இடத்துல கண்டு சேராம இருக்க தாயமிர்தம் உண்ணட்டும்னு சொன்னு அவுத்து விட்டு வந்துருவாரு. ஆமா ஆமா. அதோடு கோபியர்கள் குளிக்க போனாங்கன்னா அவங்க ஆடைய கலத்தி அந்த புறத்துல வைத்திருப்பார். இவர் ஆடைகளை எடுத்துக்கொண்டு வன்னிமரத்துல போய் உட்கார்ந்துக்கிடுவார். ஆமா வன்னிமரத்துல உட்கார்ந்துகிட்டு ஏ கோபியர்களே உங்க புருஷன் பேரை சொல்லுங்க, நான் உங்க ஆடைய தாரேன். அந்த காலம் வந்து வீட்டுக்கார் பேரை சொல்ல மாட்டாங்க வாய் திறந்து. ஆமா சொல்லவே மாட்டாங்க. ஆமா சொல்ல மாட்டாங்க, அது பெரிய குற்றம்னு நினைப்பாங்க. அதேதான் அப்போ கண்ணபுரான் துணி எடுத்துக்கொண்டு நீங்க உங்க ஆடை வேணும்னு சொன்னா உங்க புருஷன் பேரை சொல்லுங்க தாரேன்னா. ஆமா தாரப்பா. கணவனுடைய பேரை சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்ல முடியாது. இப்பவும் பாருங்க சுப்பையான பேர் இருக்கும், சுண்ணாம்புன்னு கேட்க மாட்டாங்க. கடையில சுக்குன்னு கேட்க மாட்டா, சூனா வந்துருமா? ஆமா ஆமா வந்துரும். அப்போ சுக்குன்னு கேட்க மாட்டாங்க, சுண்ணாம்புன்னு கேட்க மாட்டாங்க. தடவை கொடுங்கன்னு கேட்பாங்க. ஆமா கருப்புசாமி பேர் இருந்தா சரி கடையில போய் கருப்படின்னு கேட்க மாட்டாங்களா? சரி எப்படி அந்த கருப்பா இருக்கும்ல அண்ணாச்சி கருப்பா அந்த இனிப்பு இருந்தா கொடுங்க, காப்பி போட போறேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இப்படி எல்லாம் இருக்கும்போது கண்ணபுரான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேட்டைகளையே செய்து கொண்டிருக்கிறார். இப்படியாகவே செய்து கொண்டிருக்க ஒரு நாளை பார்க்க இந்த கோபியர்கள் பார்த்தார்கள், கண்ணபுரானை இதோடு நாமல் விட்டுவிடக் கூடாது. டெய்லி யாரோ வாராங்க, உரியில கட்டி இருக்கக்கூடிய வெண்ணெய் தயிர் மோர் நெய் எல்லாம் களவாடி திங்காங்க. இந்த கல்வனை நம்ம கைப்பிடியா கண்டிப்பா இன்னைக்கு பிடிக்கத்தான் செய்யணும். பல நாள் கல்வை ஒரு நாள் அகப்படுவாண்டி. இன்னைக்கு எல்லாரும் நம்ம தூங்குறத மாதிரி நடிக்கணும். கல்லை வரும்போது அவனை கட்டி போட்டுருவோம் அப்படின்னு கண்ணபுரான் வருவதற்கு முன்னால தயிர் வெண்ணெய் எல்லாம் உரியில தூக்கி கட்டினாங்க. உரியில தூக்கி கட்டின உடனே அவங்க விளக்கு அணைச்சாங்க. தூங்குறத மாதிரி எல்லோரும் நடித்து கொண்டிருந்தார்கள். கண்ணபுரான் என்னைக்கும் போல வந்தார். தன்னை போல சொரூபம் இல்ல, தடிராமன் பொடிராமன் நெட்டராமன் குட்டராமன் கோதண்ட ராமனாகவே தோழர்களை அமைத்து கொண்டு ஒருவனுக்கு மேல ஒருத்தன் இவனுக்கு மேல அவன் அவனுக்கு மேல அவன் ஏறி கடைசியா கண்ணபுரான் உரி எட்டும் போது உச்சியில நின்று கொண்டு களவாடி தின்றார். களவாடி திங்க பானை கீழே விட்டு டாம்னு உடைச்சாரு. கோபியர்கள் கண்முழித்து கையோடு கைப்பிடி பிடிக்க தோழர்கள் ஓட கண்ணபுரானை பிடிச்சு கல்லு உரல்ல கட்டி வச்சாங்க. கல்லு உரல்ல கட்டினா தப்பிக்க முடியுமா? ஏ கண்ணா, நான் நினைச்சேன் நீயாகத்தான் இருக்கும்னு நினைச்சேன். சரியா போச்சு, உங்க அம்மா நாக்க வளைச்சு என் பிள்ளை இல்லன்னு பேசுவாள. இன்னைக்கு உன்னை நான் கைப்பிடியா பிடிச்சு கொடுக்கத்தான் போறேன் அப்படின்னு கண்ணனை கல்லு உரலில் கட்டிவிட்டு யசோதை அரண்மனைக்கு வந்தார். யசோதையால் அரண்மனைக்கு வந்த போது ஏ யசோதா உன் மகனை கூப்பிடு. கண்ணனை எங்க அம்மா? யசோதா கண்ணனை எங்க அம்மா? கண்ணனை எங்க அம்மா? யசோதா கண்ணனை எங்க அம்மா? கிருஷ்ணனை எங்கையம்மா? கோபால கிருஷ்ணனை எங்கையம்மா? கிருஷ்ணனை எங்கையம்மா? கோபால கிருஷ்ணனை எங்கையம்மா? கண்ணனை எங்கையம்மா? கோபால கிருஷ்ணனை எங்கையம்மா? எதற்கலைக்குகின்றீர் என் மகனை? எதற்கலைக்குகின்றீர்? எதற்கு அழைக்குகின்றீர் என் மகனை? எதற்கு அழைக்குகின்றீர்? எதற்கு அழைக்குகின்றீர் என் மகனை? எதற்கு அழைக்குகின்றீர்? அங்கே எதற்கு அழைக்குகின்றீர்? அடியலடுக்கு நல்ல மாளிகை தண்ணில என் பெருமாளான கோபால கிருஷ்ணனோ பஞ்சன மெத்தையிலே கோபாலன் படுத்துறங்குகின்றான்.
என்ன என் மகனை நீங்கள் எதற்கு அழைக்கிறீர்கள்? எதற்காக? சப்பரமஞ்சத்திலே சயனமாயிருக்கிறான், பஞ்சனமெத்தையிலே கோபாலன் படுத்து உறங்குகின்றான். உறங்குகிறான். ஏ யசோதா, என்ன உன் மகன் தயிரையும் வெண்ணையும் திருடி உண்டா? நாங்க கல்லு உரல்ல கட்டி வச்சுட்டு வந்திருக்கோமே, என்ன பஞ்சனமெத்தையில படுத்து உறங்குதானா? ஆமா. எழுப்பு கண்ணனை இப்பமே கேப்போம். உடனே கூப்பிடு. என் மகன் எப்படி உங்க வீட்டுக்கு வருவான்? அதானே கேட்டேன். கண்ணனை கூப்பிடு, நாங்க கேப்போம். என் வீட்டுல தயிர் இல்லையா, வெண்ணெய் இல்லையா, நெய் இல்லையா? உங்க வீட்டுக்கு ஏன் வர போறான்? எதுக்கு வர போறேன் அப்படின்னு உடனே என்ன யசோதா பார்த்தா, என்ன என் மகன் இங்கதான் உறங்குதான், நீங்க வந்து பாருங்க பாருங்க அப்படின்னு யசோதா அரண்மனைக்குள்ள ஓடி வந்தா. வந்தார். டேய் கண்ணா. என்ன கண்ணா, என்னம்மா? எழுந்தறியப்பா, நான் வருகிறேன் அம்மா. உன்னை தேடி கோபியர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அப்படியா? கண்ணா எழுந்தரி. எழுந்தரி. ஏனம்மா என்னை அழைக்கிறீர்கள்? எதற்காக? இங்க பாரப்பா, நீ வெண்ணையை தின்றியா? உன்னை கல்லு உரலில் கட்டி வைத்தார்களாம், நீ வந்து பாரு. பாரப்பா. நான் எங்கேயும் போகவில்லை. இல்லம்மா. இங்குதானே உறங்கி கொண்டிருக்கிறேன். அதானே. எப்பா கண்ணா, கண்ணா கண்ணபுரான கல்லு உரல கட்டி வச்சாங்க. சரி. யசோதா அரண்மனையில இருக்காரு. ஆமா. கல்லு உரல கட்டி வச்சிட்டு வந்தத கோபியர்களும் பார்த்தாங்க. பார்த்தாங்க. அவர் எப்படி வீட்டுக்கு வந்தாரு தெரியுமா? எப்படி வந்தாரு? இவங்க அங்கிருந்து இங்கு வருவதற்குள்ள சரி கண்ணபுரான் அந்த கல்லு உரலோடு இழுத்து கொண்டு வரக்கூடிய வழியில 2 மருத மரம். 2 மருத மரம். அந்த 2 மருத மரத்துக்கு இடையில கண்ணே வந்தார் பாருங்க, அது ஒட்டி வளர்ந்திருக்கு. ஆமையா. அதற்கு இடையில வந்தார், கல்லு உரலை அத்தார். அத்தார். கல்லு உரலை அத்த உடனே அந்த 2 மருத மரமும் வெடிச்சு 2 புத்திரர்கள் வந்து நிக்காங்க. அவங்கதான் குபேரனுடைய திருமகன் லவகுகன், மணிகுகன். அவங்க 2 பேரும் ஒரு சாபம் வச்சுதான் மருத மரமா நின்னாங்க. அவங்களுக்கு விமோசனம் கொடுக்கத்தான் கண்ணை அப்படி ஒரு வழியா வந்தார். அப்ப கல்லு உரல அத்து விட்டு கண்ணபுரான் சப்பரமஞ்சத்தில் சயனமா இருந்தார். யசோதா அழைத்து வந்தார். இதோ பாரு கோபியர்களை, அவங்க வீட்டுக்கு போனியா? நீ வெண்ணைய திருடி உண்டாயா? என்னன்னு கேளப்பா. அம்மா, அவ வீட்டுக்கு நான் போகவே இல்லை. இல்லம்மா. பொல்லாத கோபி மாறம்மா,